அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். காலையில் எந்திரிச்சோட்டி இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக கோழி வாத்து அப்படி கிளைமேட்டெல்லாம் வீடியோ எடுக்கிறதுனா கண்டிப்பாக யார் வீட்டில் இருந்தால் முடியும்? நம்ம அம்மா வீடு இல்லாட்டி ஏதாவது ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போயிருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம இருக்கிற வேண்டிய இடம் கிச்சனாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் சித்தி வீட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சித்தி வந்து பிரேக்ஃபாஸ்ட்மே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூரி உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை சாப்பிட்டு முடித்த கையோடு அப்படியே நைட்டு வாங்கிட்டு வந்த மாங்காவை எப்படா வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆர்வத்தோடவே இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மாங்காவை வெட்டி நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை மாங்காவில் உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதை நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு வாயில் எச்சில் ஊறுது. உங்களுக்கும் ஊறுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பார்த்துடலாம். ஒரு 10:30 போல் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சித்தி வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான். என்னடா டூர் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி விருந்து சாப்பிட்டுட்டு அலையிறேன்னு தான் நினைக்கிறீங்க. இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஜும்மா. ஸோ ஜும்மா டே அன்றைக்கி நம்ம வந்து எந்த ப்ரோக்ராம் வைக்கக்கூடாது, நமாஸ் மிஸ் ஆயிரும் இல்லையா? அதுக்காக தான் சித்தி வீட்டில் போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கோடு தான் போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்கல பார்த்திங்கன்னா இந்த மத்திய சிறைசாலை அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதை பார்க்கும்போதே எனக்கு உள்ளே போய் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து படத்தில் தானே பார்க்குறோம். லைவாக உள்ளே போய் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை. பட் நம்மளை தான் விட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக இன்னொரு சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்தி வீட்டில் நிறைய செடிங்க வச்சுருந்தாங்க. அதுவும் ஃப்ரண்ட்லேயே இந்த தக்காளி செடியெலாம் வச்சுருந்தாங்க. அதில் குட்டி ஒரு பழமான தக்காளியுமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கை வந்து பறிச்சிட்டுன்னு சொல்லுது. பட் ஆனால் நான் வந்து பறிக்க வேணாம், இன்னும் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சித்திக்கிட்ட சொல்லி இந்த நல்லா பழுத்த பின்னாடி சொல்லி நானே பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதுக்குள்ளே ஊருக்கு வந்துட்டோமே, எங்கே பிடுங்குறது. அப்புறம் சித்தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே புதினா லீவ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க இந்த சித்தி வீட்லேயுமே. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு விலாக் வந்து ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகும். சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு அது செரிமானம் ஆக வேணாமா, அதுக்காக கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடித்தாச்சு, இஞ்சி டீ. இதை குடிச்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து வெளியவே கிளம்ப போகிறோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தி வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் சுற்றிட்டு வரலாம். மார்க்கெட்டை சுற்றுறத விட அங்கே ஒரு கடையில் வேஃபல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க அம்மா எங்களுக்கு வேஃபல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக சரி நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, சாப்பிட்ற வேலையை கண்டிப்பாக செய்வோம். அதுக்காகவே தான் மெயின் வந்திருக்கோம். அதுவும் வந்தோட்டி பார்த்திங்கன்னா உள்ள கடைக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு அப்புறம் சுற்றுனா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். அப்போ தான் டைட்டுக்கும் மறுபடியும் சித்தி வீட்டில் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஃபஸ்ட்டு வந்து வேஃபல் கடைக்கு போயாச்சு பிள்ளைங்களுக்கு. ஹஸ்பண்ட் வந்து எனக்கெல்லாம் எந்த வேஃபலும் வேணாம், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு மனுஷன் அங்கே உட்காந்துருக்காம எந்திரிச்சு வெளியேவும் போயிட்டாரு நம்மளை எல்லாம் விட்டுட்டு. நாங்கள் மட்டும் தான் உட்காந்துருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேஃபல் வாங்கி கொடுத்தேன். பையனுமே எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டான், ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து என்ன மாதிரியே சேம், அவனுக்கு ரொம்ப சாக்லேட்டாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எதுவும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணலை. எனக்கு ஃபலூதா வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே. நான் வந்து மேங்கோ ஃபலூடா வாங்கினேன். ஹஸ்பண்ட் வந்து வேறு பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து வந்து நிறைய ஃப்ளேவர் வாங்கினாங்க. பிள்ளைங்க வேஃபர் சாப்பிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நானும் ஹப்பி மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய சித்தி பொண்ணும் கூட வந்திருந்தா. அவளுக்கு தான் இந்த ஷாப் தெரியும். ஸோ என்னுடைய பிள்ளைங்களுக்கும் என்னுடைய சித்தி பொண்ணுக்கும் மொத்தம் சேர்த்து 4 ஃபலூதா அவங்களும் வேறு ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஒன்றும் வந்து கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லணும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியுமே அவங்களும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் கடைக்குள்ளே என்ட்ரியை கொடுக்க போகிறோம். நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, நல்லா கடையில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஊர்லேயே எல்லாமே கிடைக்கும், அதுக்காக தான். அப்படியே உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு டாய்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் கண்ணு சும்மா இருக்குமா, இந்த இயர்ரிங் செக்ஷன் பக்கம் தான் வந்துச்சு. இயர்ரிங்ஸ் எல்லாமே பார்த்தேன். பட் மோரோவர் எல்லாமே இருக்கிற மாடல் மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால் எதுவும் வாங்கலை. இந்த பஸ்ஸு பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி எல்லா பொருட்களையும் ஒன்றா எடுத்து அப்படியே காட்டிகிட்டே வந்தேன். உனக்கு என்ன சின்ன பிள்ளை மாதிரி எல்லா பொருளையும் பார்த்துட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இன்னும் சின்ன குழந்தை தாங்க, இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பார்க்கும்போது என்னையவே அறியாமல் சின்ன குழந்தையாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த சாஃப்ட் ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டெடி பியர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லைட் லெமன் எல்லோ கலரில் ஒரு டெடி பியர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு டெடி பியர் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இதில பெரிய காமெடியே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த டெடி பியர்ஸ்லாம் தூக்கி வச்சிருக்க மாரி வீடியோ எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல கையில குடுத்தா, மனுஷன் வீடியோவ ஆன் பண்ணாமயே வீடியோ எடுத்திருக்காரு. அது ரெக்கார்ட் ஆகவே இல்ல. அப்புறம் தான் எனக்கு வீட்டுக்கு வந்த பின்னாடி செக் பண்ண தான் தெரிஞ்சுச்சு. சரி விடுங்க, நமக்கு தான் இந்த தடவ வாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, கேமராமேன் சரியில்ல, இனிமேட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். கேமராமேன வீடியோ எடுக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருந்த குட்டி குட்டி சாஃப்ட் டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பவுச்சஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிமார்ட்லலாம் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான டெய்லி நீட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனேன்னா அப்படியே நான் வந்து மயங்கியே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகழகான வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம். பட் ஆனால் இதெல்லாம் வாங்கணும்னு தான் ஆசை. பட் நிறைய இந்த மாதிரி கப் அண்ட் சாசர், நமக்கு வந்து ஜக்கு, இதெல்லாம் கிஃப்ட் வந்ததே நிறைய இருக்குது ஆல்ரெடி நம்ம வீட்டிலே. இந்த மாதிரி க்யூட்டான எலகண்ட்டான ஐட்டம்லாம் பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் வாங்கணுன்னே தோணுது. இந்த கப் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கலராக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இன்னொன்று கிரே கலரில் ஒரு செட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரேட்டுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா, இந்த டைனிங் டேபிளில் வச்சுட்டு அப்படியே சுற்றி விட்டோன்னா அப்படியே வந்து ரோல் ஆகும். ரோல் பண்ணி எல்லாமே காஃபியெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹப்பி வந்து ஒன் சைடில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டம்ளர்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நம்ம ஊர்லேயே இருக்குது, ஹோம் சென்டர்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் நானும் ஹப்பியும் சேர்ந்து ஒரு சியர்ஸ் வேறு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் கடைக்காரர் கண்ணில் படாமல் ஓடிடணும், அதுதான் நம்மளுடைய தாட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒன்றுமே வாங்காமல் போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. வாங்குறது பிரச்சனை இல்லை, இங்கேருந்து அதை பேக்கப் பண்ணி பத்திரமா கொண்டுட்டு போகிறது தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊர்லேயே நிறைய வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே வாங்கலை. எடுத்து பார்க்குறதோட சரி, கண்ணு தான் இருக்கே பார்க்குறதுக்கு என்ன காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க அந்த கோல்டன் கலர் ஹாட் பாக்ஸுமே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோடையுமே ஹப்பிட்டு என்னங்க நம்ம வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி விடு, நம்ம வீட்டில் இருக்கிறது வேறு எங்கேயுமே இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீ ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, டீ பாட் மாதிரி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பற்றி பார்த்தோம். உள்ளுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காலியாக தான் இருக்குது. பட் ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்க ஒரு கிளாஸு. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ இந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றின மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக வந்து லைவாக நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மேலே ஊற்றுற மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து அது கொட்டாது இல்லையா, அந்த ப்ராங்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அங்கே உள்ளுக்குள்ளே இருந்த இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம். இந்த மக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தேவையான கப்புளான கப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் எடுத்து பார்க்குறோமே, ஒன்றாவது வாங்குறோமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஒன்று கூட வாங்கலைங்க அந்த கடையில். சும்மா ஜஸ்ட்டு பார்த்ததோடு சரி எல்லாத்துக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொன்றும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லர்ஸு. ஆக்சுவலாக இந்த ஷாப்போட வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கும் போது என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் நான் ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி எனக்கு மெசேஜுமே பண்ணியிருந்தார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி லாங் வீடியோவும் போட்டேன்னா கண்டிப்பாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா, இது வந்து ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரில. பட் ஷாப்போட நேம் வந்து செல்லர்ஸ். நான் வந்து எனக்கு அக்யூரேட்டாக அதோட ஸ்பேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. நேம் மட்டும் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக எலகண்ட்டாக இருக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க வந்து யாருமே என் கூட இல்லை. அவங்க வந்து வெளியே வந்து அந்த ஃபாலூடா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க இல்லையா, வேஃபல் சாப்பிட்டு. நாங்கள் உள்ளே போல் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, சித்தி பொண்ணு கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படிங்கிற தைரியத்தில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து கடையை வெட்டியாக நாங்கள்லாம் சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் கூட ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், குட்டியான கண்டெய்னர்ஸ் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி பாட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீடு கட்டி குடி போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப வந்து சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பருக்குனே வந்து பார்த்திங்கன்னா தனி செக்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இந்த
பார்பி போட்டதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய மாம் அண்ட் டேட்லாம் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான சிப்பர்ஸ்லாம் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்குமே வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷத்தை நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் சிப்பர் குடிக்கிற அளவுக்கு குழந்தைங்க யாரும் இல்லை, ஸோ அதனால் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாச்சு. அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. வந்தோட்டே பார்த்திங்கன்னா விதவிதமாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு, அப்ராட்லாம் கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காடை முட்டையுமே இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நேரில், இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு தடவை கிடைச்சா வாங்கி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்லையே அவ்வளோ ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கர் மாதிரி, டோனட் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்கூல் போகிற மாதிரி குழந்தைங்க யாரும் இல்லை. அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறத ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம வீட்டில் தான் அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசு ஆகிட்டாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் விரும்புவாங்க. இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவான திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்த அதே கப் அண்ட் சாசர் செட்டு என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் மக் பார்த்து என் பையனுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் vlogலாம் ஏற்காட்டிலேருந்து வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். See you on the next video. Until then, it's you, Baby Sophia Mansoor. Thank you for watching this video. Assalamu alaikum. Bye guys.